ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.2 ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே திட்ட விலக்கமும் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க. சராசரினா எக்ஸ் பாருங்களா. திட்ட விலக்கம் சிக்மா வந்து 1.2னும் மாறுபாட்டு கெழு சிவி வந்து 25.6னும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ங்களா. இப்போது நமக்கு என்ன தேவைப்படுது? எக்ஸ் பார் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? எக்ஸ் பார் தான் நமக்கு தேவை. சராசரி தான் கேட்குறாங்க. அப்போது இந்த வகுத்தில் இருக்கிற சராசரி இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுங்களா. இந்த பெருக்கல் இருக்கிற சிவி வந்து இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். ஃபார்முலாவை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. சிக்மாவோட வேல்யூ 1.2 டிவைடட் பை சிவியோட வேல்யூ 25.6 பெருக்கல் 100ங்களா. இது எப்படி எழுதலான்னா 1.2வோட 100 பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 120ன்னு கிடைக்குங்களா. இன்னொரு புள்ளி தான் புள்ளி அதாவது இன்னொரு 0 வந்து புள்ளி வச்சோமா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? கீழே 25.6ன்னு இருக்கும். இப்போது வகுத்தலில் வந்து நமக்கு புள்ளி இருக்குதுங்களா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறதுனால கீழேயும் மேலேயும் 10ஆல் பெருக்கணுமா நமக்கு இது முழு நம்பராக மாறிடும். அப்போது 10ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? மேலே ஆல்ரெடி ஒரு 120 இருக்குது, இன்னொரு 0 சேர்ந்துக்குங்களா. கீழே 256ன்னு மாறிக்கும். முழு நம்பராக மாறிடும். ஏன்னா 10ஆல் பெருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோமா இந்த 0 கேன்சல் ஆகி 256ன்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா. கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1200 256ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் போடலாங்களா. 6 நாங் 24, ரிமைனிங் 2, அடுத்தது 5 நாங் 20, 20 2, 22க்கு 2, மீதி 2, 2 நாங் 8, 8 2 10ங்களா. 1024ன்னு கிடைக்கும். இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இது கடை வாங்கினா 10, இங்கே 9ன்னு வந்துடும். இங்கே 1 இருக்கும். 10ல் 4 கழிச்சிட்டோமா 6, ரிமைனிங் 9ல் 7 கழிச்சிட்டா அதை 2 கழிச்சிட்டா 7, ரிமைனிங் இங்கே 1 இருக்குது. 176 இருக்குது. அப்போ அடங்காது. அதனால் புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாங்களா. 0 சேர்த்துனா என்ன கிடைக்கும் நமக்கு? புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டா 1760ன்னு இருக்குது. அடுத்து என்ன போடலாம்? 6 டைம் போடலாங்களா. 6 36க்கு 6, ரிமைனிங் 3, 5 30 3, 33க்கு 3, ரிமைனிங் 3, 2 12, 12 3 15. ஓகேங்களா. 10 அதை கடை வாங்கினா 10, 10ல் 6 கழிச்சா 4, ரிமைனிங் 5 இருக்கும். 5ல் 3 கழிச்சிட்டோமா 2, 7ல் 5 கழிச்சிட்டா 2, 224 இருக்கும் ரிமைனிங். நெக்ஸ்ட்டு 8 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா. 8 48க்கு 8, ரிமைனிங் 4, மீதி 8 40, 40 4, 44க்கு 4, ரிமைனிங் 4, 2 8 16 4 20ங்களா. அதாவது இங்கே 0 சேர்த்தணும். ஏன்னா 224 இருக்குது. நம்ம வந்து 0 ஒன்று சேர்த்தணும். 0க்கு நேராக 8, 4க்கு 4, அடுத்தது இங்கே என்ன போட்டோம்? 8 48, அப்போ இந்த 0க்கு நேராக 8, இதுக்கு நேராக 4, அடுத்தது 20 வருங்களா. 2 8 16, 16 4 20ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ இதை கழிச்சோமா என்ன வரும்? 10ல் 8 கழிச்சோமா 2 வரும். நெக்ஸ்ட்டு 3 இருக்கும். ஒன்று கடை வாங்கினோமா 13, 13ல் 4 கழிச்சிட்டோமா என்ன கிடைக்கும்? 13ல் 4 கழிச்சிட்டோமா 9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2ல் இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா அப்போ 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் வரா மாதிரி வகுத்துக்கலாம். இங்கே 192 இருக்குது. அது வந்து இதை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்திக்கிறோமா. நெக்ஸ்ட்டு எந்த நம்பரால் வகுக்கலாம்? 7ஆல் வகுக்கலாம். 6 42, ரிமைனிங் 4, அடுத்தது 5 35, 35 4, 39க்கு 9, ரிமைனிங் 3, 2 14, 14 3 17. ஓகேங்களா. 10 கடன் வாங்கினா 10, 10ல் 2 கழிச்சிட்டோமா 8, ரிமைனிங் இங்கே 1 இருக்குது. 11ல் 9 கழிச்சிட்டோமா 2ங்களா. 11ல் 9 கழிச்சிட்டா 2, ரிமைனிங் இங்கே 8,
8ல் 1 கழிச்சிட்டோமா 7 கழிச்சிட்டா 1 128ன்னு இருக்கும். நம்ம புள்ளிக்கு அடுத்து 4 ஸ்தானம் வரா மாதிரி அதாவது புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் வரா மாதிரி நம்ம வகுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோமா நமக்கு என்ன கிடச்சிது 4.687ங்களா. நமக்கு 2 ஸ்தானமாக புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் மட்டும் எழுதுனா என்ன பண்ணணும் 3வது ஸ்தானம் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்தால் 2வது ஸ்தானத்தோட 1 கூட்டிக்கணும். அப்போது சராசரி எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன நமக்கு 4.6 இந்த 8ஓட 1 கூட்டிட்டோமா 9ங்களா 4.69. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அதாவது நமக்கு திட்ட விலக்கம் மாறுபாட்டு கெழு 2 கொடுத்துருக்காங்க, சராசரியை கேட்குறாங்க. நமக்கு மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா தெரியும். அதுலேருந்து சராசரி கேட்குறதுனால சராசரி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டோமா நமக்கு 4.69ன்னு கிடைக்கும்.